கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் வேதத்தில் பார்க்குறோம் தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, 26, 27 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். வேதத்தில் பார்க்குறோம் தேவ பிள்ளைகளே. அங்கே என்னன்னா, யாக்கோப்பு தகப்பனை முத்தம் செய்கிறான். ஈசாக்கை யாக்கோப்பு என்ன பண்ணுகிறான்? முத்தம் செய்கிறான். ஏமாத்தி முத்தம் செய்கிறான். நான் தான் ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காக, ஏமாற்றி தகப்பனார் ஏமாற்றி ஆசீர்வாதத்துக்காக முத்தம் செய்கிறான். தகப்பனை ஏமாத்திய முத்தம். எதுக்கெல்லாம் முத்தம் கொடுக்காங்க பாருங்க. என்ன அப்போ அவன் வாசனையை பார்க்குறான். ஈசாக்கு கண்ணு அப்படியே மங்கி போச்சு. இப்போமெல்லாம் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, கண்ணாடி இருக்குது. அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலங்களில் என்ன ஆயிட்டு, அவனுக்கு கண்ணு மங்கி போச்சு. அவன் என்ன பண்ணுகிறான்? தகப்பனான் என்ன பண்ணுகிறான்? நம்ம அரணாடை முன்னே ஆசீர்வதிக்க வேண்டும்னு சொல்லி ஏசாட்ட சொன்னதை ரெபெக்காலும் யாக்கோப்பும் கேட்டு அவன் என்ன பண்ணுகிறான்? சமைத்து கொடுத்து ஈசாக்கு இடத்துல ஏமாத்தி முத்தம் கொடுத்து ஏமாத்துறான். நான் தான் ஏசா என்று சொல்லி ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன் காரியத்தை சாதிக்க வேண்டும் சொல்லி தகப்பனையும் தாயும் முத்தம் செய்யறவங்க பிள்ளைகள் அநேகர் உண்டு. தன் காரியத்துக்காக அம்மா அம்மா அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி, ஏன்னா அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு முத்தம் கொடுத்தாச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? அது மாயமான முத்தமா, தன்னை ஏமாத்துற முத்தமா, அன்பின் முத்தமா அப்படிங்கிற அறியாம வயசான காலத்துல என்ன பண்ணுது? என் பிள்ளை என்ன முத்தம் விட்டு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க? கேட்கறதெல்லாம் கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சவர்களுக்கு தெரியும். தாய் தகப்பனை என்ன பண்ணினா அப்படியே ஏமாத்தி இருக்கிற எல்லா நகை பணம் எல்லாத்தையும் வாங்கி தாம் பேருக்கு அப்படியே இது பண்ணிட்டான். அம்மா 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 வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் இப்படி நிறையவே இருக்கிறாங்க. அதே போல யாக்கோப்பு தன் தகப்பனை ஏமாத்துறதுக்காக கொடுக்கிற முத்தம், ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காக கொடுக்கிற முத்தம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, உன் தாயின் தகப்பனை நீ ஏமாத்தி வாங்குறதுக்காக நீ முத்தம் கொடுத்து ஏமாத்துவனால் உன் வாழ்க்கை எத்தனம். அவன் ஒரு பேரம் தன் தகப்பனை ஏமாத்துறதுக்காக முத்தம் கொடுத்தான். யாக்கோபருடைய சூழ்நிலையை பாருங்கள். அவனை 10 முறம் அந்த மாமனாரை ஏமாத்தினான். எவ்வளவு ஏமாற்றி முத்தம் செய்து ஆசீர்வாதத்தை வாங்கிடலாம்னு நினைக்காத. நீ ஒருத்தரை தாயின் தகப்பனை நீ ஏமாத்தினா இந்த உலகத்துல உள்ளவர்கள் உன்னை 10 நேரம் ஆண்டவர் 10 நேரம் அதுக்கு பழி வாங்கி விடுவான். லாபானன் அவன் 10 முறை அவன் சம்பளத்தை மாற்றினான். 10 முறை அவனை ஏமாற்றினான். நீ உன் தாவையும் உன் தகப்பனிடத்தை ஏமாத்தி முத்தம் கொடுத்து நீ ஏமாற்றுத. அந்த தகப்பன் என் பிள்ளை கள்ள கபடலாம இந்த முத்தம் செய்கிறது என்று சொல்லி அவன் ஆசீர்வாதத்தை வழங்கி விட்டான். வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையை, உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய முத்தம் எப்படி இருக்கிறது? உன் தாய் தகப்பனிடத்தில் முத்தம் விடுகிறாயே, அந்த முத்தம் கள்ள முத்தமா, ஏமாத்துற முத்தமா, இல்ல அந்நிய முத்தமா? யோசனை பண்ணிப்பா. எந்த நிலைமையில இருந்து கொண்டு இருக்கிறாய்? காரியத்தை சாதிக்கணும் சொல்லி முத்தம் கொடுக்கிறாயா? எப்படியாவது இவங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அபகரித்துக் கொள்ளும் சொல்லி முத்தம் கொடுக்கிறாயா? ஆனால் அது நீ 10 துணையாக நீ கொடுக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. நீ மனம் திரும்பு. யாக்கோப்பை போல இருக்காத. அவன் வாழ்க்கையிலே படாத பாடுபட்டு அவன் தூக்கம் இல்லாமல் யாக்கோப்பு நிலம் என்னாச்சு? 10 நேரம் மாமனாரை ஏமாத்தினான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருத்தரை ஏமாத்தி முத்தம் கொடுத்ததுனால கொடுத்து ஏமாத்துறது அந்த நேரம் உனக்கு ஈஸியா இருக்கும். ஆனா பின்னால அதுக்கு 10 துணையாக நீ உன் வாழ்க்கையில பாடுபட வேண்டி இருக்கும். வேதத்தில் ஆதாரம் இருக்கு. அதெல்லாம் பழைய ஏற்பாடு தானே. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதான் வந்தான் அப்படிங்கிறார். பழைய ஏற்பாடுல என்ன, புதிய ஏற்பாடுல என்ன? கிருபை கிடைக்கும், உனக்கு தயவு கிடைக்கும். நீ மனம் திரும்புறதுக்கு தயவு கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனா தண்டனை தான். அதுக்காக நீ இப்போ அடிச்சுட்டு இது புதிய ஏற்பாடு தான், எனக்கு தண்டனை கிடைக்காது அப்படின்னு சொல்லி பாரு. போலீஸ்காரங்க நல்லா ஒரு நடைய பொத்தி உள்ள போட்டுருவான். அந்த காலம் அப்படிலாம் சொல்ல முடியாது. எதுக்கு தண்டனை தான்.
நீ மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் இறங்குவார். அதுதான், வேற ஒண்ணு தண்டனை தான். எனக்கு அருமையான கேட்டுக்கொண்டிருக்கு தகப்பனை ஏமாத்தி முத்தம் கொடுத்து, ஏமாத்திர முத்தம், அந்த முத்தத்தினால தேவ பிள்ளையே ஈசாக்கு முத்தம் கொடு, அவன் ஏமாந்திருக்கலாம். ஆனா தேவ பிள்ளையே, தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். அவன் ஏமாத்துறதுனால 10 தனையாக அவன் ஏமாந்து போனான். நீ ஏமாறாத, ஏமாத்தி வாங்காத, முத்தம் கொடுத்து தாய் தாப்பனுக்கு முத்தம் கொடுத்து ஏமாத்தாத. நீ ஒருவேளை அப்படி ஏமாத்தி இருந்த இன்னைக்கு தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுத்து நீ ஜெபி, ஆண்டவர் உன்னை மன்னிப்பா. தெய்வ பிள்ளைக்கு இல்லைன்னா நீ 10 துணையா அது யாருக்கு கொடுக்குறியோ அவங்க உன்னை ஏமாத்தான் செய்வாய். நீ ஏமாந்து போவாய். காரணம், நீ ஏமாந்து தகப்பனை ஏமாத்தி நீ முத்தம் கொடுத்திருக்கிறாய். அதனால தெய்வ பிள்ளைக, நீ மனம் திரும்பு, தெய்வ சமூகத்துல ஒப்புக்கொடு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல ஆண்டவரே கோடி சோதரம். ஈசாக்கு தகப்பன் முத்தம் செய்து ஏமாத்தினானப்பா, அதே போல நாங்கள் ஏமாத்தாதபடியாப்பா ஆண்டவரே, உள்ளதண்டு சொல்லத்தக்க கிருபை செய்கிறார். அவன் தகப்பனை முத்தம் செய்து ஏமாத்தினாலே 10 பேரம் அம்மாமனார் அவனை ஏமாத்தினான். அப்படிப்பட்ட சூழ்நிலை பிள்ளைகள் ஏமாந்து விடாதபடி அந்த மாயமான முத்தங்களுக்கு பிள்ளைகளை விலக்கி காக்க முடியாது சொல்லிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து வர உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். God bless you. தகப்பனின் தாயை ஏமாத்தி முத்தம் கொடுத்து ஏமாத்தாதங்க. அனந்திருமுகள், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென்.